திருவாரூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் 4 குழந்தைகளை வெறிநாய் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசனிடம் கேட்கலாம். வெங்கடேசன், அந்த குழந்தைகளுடைய உடல்நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா? மாவட்ட நிர்வாகம் தரப்புல இருந்து அந்த வெறிநாயை பிடிச்சு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா? பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க? திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரை சேர்ந்த முகமது அபுதாயிர் இவர் வெளிநாட்டில் வசித்து வருகிறார். இவரது மனைவி சுல்தான் பீவி. அவருக்கு 1.5 வயது குழந்தை இவர்களுக்கு உள்ளது. இந்த குழந்தை காலையில் இந்த வீட்டில் தூங்கி கொண்டிருந்தது, தொட்டிலில் தூங்கி கொண்டிருந்தது. அப்போது அப்பகுதியில் இருந்த திடீர்னு ஒரு நாய் வெறிநாய் ஒன்று குழந்தையை கடித்துள்ளது. உடனடியாக அங்கே இருந்த அவரது பாட்டி சுல்தான் மல்லிகா பீவியும் அதனை குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று அவரையும் நாய் கடித்துள்ளது. இருவரையும் உடனடியாக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் தற்போது அனுமதிக்கப்பட்டு குழந்தையை தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக இதே போல இந்த மாவட்டம் முழுவதும் 4 குழந்தைகள், அதாவது நன்னிலம் பகுதியை சேர்ந்த மனிஷா 7 வயது குழந்தைய சிகிச்சை பெற்றிருக்காங்க. இதே போல திருவாரூர் நகர்பகுதியை சேர்ந்த அழகிரி காலனியை சேர்ந்த ஹரிகரன் 12 வயசு சிறுவனும், பெரிய வடபாதிமங்கலம் பகுதியை சேர்ந்த சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த லக்ஷனா 3 வயசு. ஏன்னா இன்னைக்கு ஒரே நாளில் 4 குழந்தைகளும் ஒரு மூதாட்டியும் இன்னைக்கு நாய்கள் பல்வேறு பகுதியிலையும் இன்னைக்கு நாய்கள் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில சிகிச்சை பெற்று வராங்க. இந்த நாய் கடித்த இப்ப இது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இப்ப இந்த வெறிநாயை பிடிக்கிறதுக்கு உத்தரவிட்டுள்ளது. இப்ப இன்று உடனடியாக அந்த நாய் பிடிக்கப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த சிகிச்சை குழந்தை பெற்றோர் தரப்புல சொல்லும் போது நாய்கள் தற்போது வீட்டுக்குள்ள குழந்தையை கடிக்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பெரிய லெவல்ல பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக இந்த குழந்தைகள் இந்த நாய்களை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்தணும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெங்கடேசன், கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.